அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசினருக்கு 90 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. ரிஷப ராசினருக்கு மே மாதம் வரை குருவினால் நன்மை. அதன் பிறகு அவர் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். சனி கிரகத்தின் நன்மைகள் கிடைக்கும். சனி பகவான் தங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து நன்றாக தங்களுக்கு வருமானம், செழிப்பு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். 4இல் உள்ள கேதுவால் தாயாருக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும். சொத்து சார்ந்த வழக்குகளில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பங்காளிகளுக்குள் மனஸ்தாபம் வரலாம். பூர்வீக சொத்து கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். அண்டை வீட்டாருடன் காணப்பட்ட நிலப்பிரச்சனை மேலும் அதிகரிக்கும். அண்டை வீட்டாருடன் பழகும் போது கவனமாக பழகுதல் வேண்டும். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம். உடன் பிறந்தவர்களிடையே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். காதல் உறவில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். ஆண்டின் துவக்கத்திலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் தங்களுக்கு இணைந்துள்ளன. ஆகவே உஷ்ண கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சற்று கவனம் தேவை. வெளிநாட்டில் தங்கும் நபர்கள் தாய் நாடு திரும்பலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மே மாதம் வரை தன வரவுகள். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியில் குரு 3ஆம் இடத்துக்கு போவதால் அதன் பின்பு வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதத்திலிருந்து குடும்பத்தில் சற்று குழப்பங்கள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடல் நிலை பாதிப்படையலாம். சரியான மருத்துவ சிகிச்சை தங்களுக்கு தேவைப்படும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பு கொடுப்பர். தொழிலாளர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கலைத்துறை பொறுத்தவரை ஆடல், பாடல், நாட்டிய துறையில் உள்ள அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக ரிஷபராசினருக்கு 90 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீண்ட நாள் சிகிச்சையில் உள்ளோர் கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ண நோய்கள் அதிகரிக்கலாம். ஒற்றை தலைவலி அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மே மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவி இடையே அனுசரணை தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்காக பாராட்டப்படுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களிடம் அன்பாக இருப்பார். விவசாயத்தை பொறுத்தவரை பலன்கள் ஒரு 50% விவசாயம் நன்றாக இருக்கும். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நவ கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.